Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு முட்டைகோஸ்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். முட்டைகோஸ்ல கூட்டு பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு இருப்போம். இப்போ நம்ம செய்ய போறது முட்டைகோஸ் பச்சடி. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். நம்ம இதில சேர்த்திருக்க பொருட்கள் பாத்தீங்கன்னா நல்லா முறுக்கு மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வறுத்து சேர்த்து அரைச்சிருக்கனால இதோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூடான சாதத்து கூட சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல மணமாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா வடிக்கிற சாதத்துல ஒரு பருக்க கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். முட்டைகோஸுடைய பச்சை ஸ்மெல் சுத்தமா இருக்காது. ரொம்பவே ருசியா இருக்கும். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முட்டைகோஸை பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிக்கங்க. நறுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைகோஸை வந்து 10 நிமிஷம் அளவுக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி வேக வச்சு எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா முட்டைகோஸில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. தண்ணி பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிடுங்க. புளி கோலி உருண்டை சைஸில் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊறினா போதும். புளி தண்ணியில் ஊற வைக்காமல் கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். இருந்தாலும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா அரைக்கும் போது சாஃப்டாக அரையும். அதுக்காக தான் இது ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். ஓரமாக வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா முறுக்கு மாதிரி மொறுமொறுன்னு பொரியணும். மொறுமொறுன்னு இருக்கணும், ஆனால் கருகிடக்கூடாது. எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வறுக்கிறீங்களோ பச்சடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வறுப்படுது. இது கூட 4 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 4 சேர்க்குறேன். இதே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க போதும். பூண்டு பல்லுக்கு வந்து தோல் நீக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 3 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா காரமும் புளிப்பு தன்மையும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். முட்டைகோஸுடைய அந்த பச்சை ஸ்மெல் டாமினேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற இந்த புளிப்பு காரம் அப்புறம் எண்ணெயில் வறுக்கிற இந்த பருப்பும் தான். புளிப்பும் காரமும் உங்கள் சுவைக்கேற்றவாறு கூடுதலோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் எதுக்காக ஃபைனலாக சேர்க்குறோம்னா பருப்பு வறுப்பட்ட அளவுக்கு வந்து சீரகம் வறுப்பட்டுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக தான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் சீரகம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு ஓரமாக இருக்கட்டும். முட்டைகோஸ் பாருங்கள் 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சு இந்த முட்டைகோஸை பருப்பு எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் வந்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வதக்குனா போதும். முட்டைகோஸில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் சுத்தமாக போயிடும். பச்சடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே சாதத்துக்கு குழம்பு தான் செஞ்சு சாப்பிடுவோம். எப்போயாவது ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைகோஸில் தான் இந்த பச்சடி செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த முட்டைகோஸுடைய பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் வறுத்த பொருட்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 2 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கோங்க. புளியில் சேர்த்துருக்க தண்ணியே வந்துட்டு அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக தெளிச்சு விட்டு மட்டும் அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அரைக்கிறது வந்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இது கூட வதக்கி வச்சுருக்க முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் சேர்க்கும் போது கண்டிப்பாக தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். முட்டைகோஸ் வந்து எந்த அளவுக்கு அரைதோ அந்த அளவுக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க போதும். கொரப்பாக இருந்தால் தான் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள் அரைச்சாச்சு. இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததும் கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையுடைய கலர் வந்து மாறக்கூடாது. எப்போவுமே தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலையுடைய கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா பச்சடிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அது மாதிரி ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா மஞ்சள் பொடியுடைய கலர் மாறிடும், கருகுன மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு அந்த பச்சடியில் ஒரே வேணால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பச்சடி செஞ்சதுக்கு அப்புறமா புளிப்பு தன்மையோ காரமோ உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா
நல்லா கொஞ்சம் கெட்டியான தன்மையில் வந்துட்டு புளி கரைச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க. பச்சடி செஞ்சதுக்கு அப்புறமா கூட உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு காரமும் புளிப்பு தன்மையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணிக்கலாம். நல்லா சூடான சாதத்தில் வந்து இந்த பச்சடி ஜஸ்ட் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா கமகமன் வாசத்தோட ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க. சைட் டிஷ் எடுக்க கூட மறந்துடுவோம், அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக சேவ் பண்ணலாம். ரொம்பவே பக்காவாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.